கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஓ ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஓ ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஓ நேமிப்பாங்க. பஸ்கா பண்டிகைக்கு முன்னாடி ஆடுகளை என்ன செய்வாங்க, பலி செலுத்த ஆடுகளை சூஸ் பண்ணுவாங்க. அது பிரதான ஆடா இருக்கும். அது எப்படின்னா ஒரு பழுது இல்லாததும் அது கால் சுத்தமாக இருக்கிறதுமா இருக்கணும். அது காலில் எந்த வடுவு இருக்கக்கூடாது. இப்போ ஆண்டவருடைய காலை பார்த்தீங்கன்னா அவர் உலகம் முழுவதும் சுற்றி இருக்கிறார் என்று வேத ஆராய்ச்சியர்கள் சொல்கிறாங்க. உலகம் முழுவதும் நான் எப்படின்னா 4 லட்சத்தின் சில்லற ஸ்டெப்புங்க ஆண்டவர் எருசலேம் முழுவதும், சமரியா, இன்னும் வேறு நாடுகளில், அதாவது பாலஸ்தீனா நாடு முழுவதும் சுற்றி இருக்கிறார். அப்படின்னா அவர் கால் எப்படி வெடிப்பாக இருக்கும், எவ்வளோ தேஞ்சு போயிருக்கும். அந்த காலுடைய நடையினுடைய ஸ்டெப்புகளை எவ்வளோன்னு பார்த்தா 4 லட்சத்தின் சில்லற. அப்படியானால் ஆல்மோஸ்ட் உலகத்தில் முழு உலகத்தை சுற்றி இல்லாமல் மேலே இருக்கிற உலகத்தை அத்தனை ஸ்டெப் அவர் செய்திருக்கிறார் என்று வேத ஆராய்ச்சியர்கள் கணக்கு போட்டு சொல்கிறார். அப்படியானால் அவர் இவ்வளோ ஸ்டெப்பு வச்சிருக்கிறார். இப்போ அந்த பாதம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கு, எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. இப்போ மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து 11ஆம் அதிகாரத்தில் அதெல்லாம் எடுக்க வேண்டாம். மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து
ஆண்டவருடைய வார்த்தையில் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை கவனிச்சார். என்னவா இருக்கும்? இவர் யாரு? உன்னதமான தேவனுடைய குமாரன். இவர் என்ன செய்கிறார்? இவர் என்னன்றதை எல்லாம் கேட்டபோது அவர் இந்த உலகத்தில் நான் வந்த நோக்கம், நான் கடந்து போகிற நோக்கம் எல்லாவற்றையும் சொல்லி, இந்தந்த நாளில் இப்படிப்பட்ட நேரங்களில் நான் மரிப்பேன், என்னை அடக்கம் செய்வார்கள், என்னை சிறுவையில் அறைவார்கள், நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுவேன் என்று எல்லாம் அந்த மரியாதை சொல்லிட்டார். அதுதான் நல்ல பங்கு அவர் தெரிஞ்சு கொண்டார் என்று ஆண்டவர் சொல்றார். எல்லா விஷயம் மரியாதைக்கு தெரியும். 4 மரியாதைகள் இருந்தாங்க. ஏசாமி தாயை சேர்த்து 4 மரியாதைகள். அவங்களுக்கு தெரியாத இந்த மரியாதைக்கு சொன்னபோது லாசருடைய சகோதரி. பைபிளில் பார்த்தீங்கன்னா லாசரு ஒரு வார்த்தையும் பேசுனதே இல்லை. ஒரு வார்த்தையும் பேசுனது. நான் இந்த மரியாதை இடத்துல ஆண்டவர் முழு விவரத்தை சொன்ன பிறகு அவள் என்ன செய்தாலாம், 300 ராக்களுக்கு வாங்கக்கூடிய பரிமள தைலத்தை என்ன பண்ணாலாம், அனுதினமும் ஒரு நாளைக்கு இஸ்ரவேலுடைய கூலி வேலை செஞ்சா ஒரு கூலி ஆட்களுக்கு 1 பணம் கொடுக்கப்படும். அப்படியானால் அவ 300 ராத்தல் எடை விலை உள்ள அந்த பரிமள தைலத்தை வாங்குவதற்கு அவள் எவ்வளோ பாடுபட்டிருப்பாள். அதை ஏன் அப்படி சேர்த்து வச்சான்னு சொன்னால், என் ஆண்டவர் 10ஆம் நாளிலே அவருடைய பாதத்தை கழுவ வேணுமா இருக்கிறது. அவருடைய பாதத்தை கழுவ வேணுமா இருக்கிறது. அதனால தான் அந்த பாதத்தில் கொண்டு வந்து என்ன பண்ணுறா, பரிமள தைலத்தை ஊற்றி அதை அவரை வணங்க. அப்போ நான் சுருக்கமாக போயிடுறேன், வசனங்களை எடுத்தால் நான் டைம் இல்லை. அப்போ அந்த பணத்தை எப்பவுமே கையில் வச்சிருப்பான். அவன் பேர் சொல்லுங்க பார்க்கலாம் சீக்கிரமா. யூதாஸ். அவன் சொல்றான், ஐயோ இந்த பரிமள தைலத்தை 300 பணத்துக்கு வித்திருக்கலாமே. அப்ப அந்த ஸ்ரீ, ஏழை ஸ்ரீ, ஒவ்வொரு நாளும் அந்த 300 ரூபாய் 300 பணத்தை சேர்க்க எவ்வளோ பாடுபட்டு அதை சேர்த்தான். எதுக்காகவா? ஆண்டவராக இயேசு மரித்த பிறகு அவருடைய சரீரத்தை என்ன பண்ணணும், பரிமள தைலத்தினால போட்டு அதை அவரை அடக்கம் செய்வதற்கு உபயோகப்படுத்த வேண்டும். அதை தான் ஏசுசாமி அங்கே சொல்றாரு. நீ ஏன் அவளை மிரட்டுற? அவள் என்னுடைய மரித்ததுக்கு அப்புறம் என் சரீரத்தின் மேல பரிமள தைலம் பூச அதற்கு ஜனங்கள் இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் கிராமத்தில் வந்த தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்றார். இப்ப ஆண்டவரை இவங்க ஓசன்னா பாடி கொண்டு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, இஸ்ரவேலர்கள் பெரிய பெரிய ஆட்களாக எந்த மனுஷனா இருந்தாலும் ஒரு ராஜா வரும்போது அவருடைய வஸ்திரத்தை கழட்டி அந்த கழுதை கீழே போடுவாங்க. கழுதை அது மேலே தான் நடந்து வரும். இலைகளை போட்டாங்க, என்னென்ன போட்டாங்க, பூக்களை போட்டாங்க, ஏர்களை போட்டாங்க, அந்த ஓலைகளை போட்டாங்க, ஓலையை கையில் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு ராஜாவுக்கு செய்ய வேண்டிய காரியம். அப்படியானால் நம்முடைய ராஜாவாகிய இயேசு ராஜாவுக்கு இந்த உலகப்புறமான காரியங்களிலே அவர் ராஜா என்பதை இஸ்ரவேல்கள் அதை அடையாளப்படுத்தி காட்டினாங்க. இப்போ அவர் அப்படியே பின்பற்றி ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி என்ன பண்ணாங்க, அவரை கழுது மேலே உட்கார வச்சு பவனி கொண்டு வந்த பிறகு நேராக எங்கே போவார் அவங்க நினைச்சாங்க, பிலாத்தினுடைய அரண்மனைக்குள்ள போவார் என்று நினைச்சாங்க. ஏன்னா இவங்க அதான் கேட்டாங்க, ராஜாவாய் மாற்றணும். இப்போ பிலாத்து வெளியே வந்து பார்க்குறான், இங்கே என்ன நடக்குது. ஏற்கனவே 3.5 லட்சம் ஜனங்கள் வர்றாங்க, என்ன ஆகும், ஒரே பயம். என்கிட்டையும் ஆட்களை நான் ரெடி பண்ணி வைக்கல,
என்கிட்ட இருக்கிற சோல்ஜர்லாம் ஒரு 1000 பேர் தான் இருப்பான், இங்கே பார்த்தாக்கா லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்களே, இப்போ என்ன நடக்க போகுதுன்னு அவன் பயந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனால் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை பிலாத்தினுடைய அரண்மனைக்கு 2 வழி இருக்குது. ஒன்று பிலாத்தின் அரண்மனை, இன்னொன்று தேவாலயத்துக்கு போகிற வழி இருக்குது. அந்த ஜங்ஷனில் வந்துட்டார் ஆண்டவர். இந்த ஜங்ஷனுக்கு வந்துட்டார். எல்லாரும் ஓவர் ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆர்ப்பரிக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணிட்டாரு, திடீர்னு ஆலயத்துக்குள்ள போயிட்டார். அப்பதான் அந்த குருத்தோலையை பிடிச்சவனா சிலுவை செய்ய ஆரம்பிச்சிட்டான். குருத்தோலை, அதனால தான் நீங்க உங்க கையில குருத்தோலை நீ கொடுக்கும், நீ என்ன பண்ணக்கூடாது, சிலுவை செய்யக்கூடாது. பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாய், ஒருவரும் எண்ணக்கூடாதபடி திரளான கூட்டம் வெள்ள அங்கிகளை தரித்து தங்கள் கைகளிலே குருத்தோலை ஏந்தி கொண்டு சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டே. அவர்கள் எல்லாரும் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமையை குறித்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அப்ப அங்கதான் ஓசன்னா பாடுறாங்க. அங்கதான் அந்த குருத்தோலையை பிடிச்சு என்ன பண்றாங்க,
நாட்கள் 70 80 இருக்கிறது. அதை நான் பிதா குமாரன் பரிசுத்தாவினார் பெற்றுக்கொள்கிறேன். கருதுகை உயர்த்தி மகா பரிசுத்தமுள்ள தேவனே, இதோ என் இடது கையிலே செல்வமும் கனமும் இருக்கிறது. ஆண்டவரே, நீயும் கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய் என்று சொல்லி உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு உண்டாவதாக. என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் விதிக்கிறோம் பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேளையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் என் வீட்டில் ஆதார குறையில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆதார குறையில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார் இந்த தேவனா. என் பலன் ஆரோக்கியம் தெய்வதானமே, எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மை காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மை காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டான், கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடை
வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Come on everybody, கைகளை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே. Yes, amen. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Come on, கைகளை தட்டி சேர்ந்து பாட போகிறோம், ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். Everybody, put your hands together for Jesus. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று பக்தன் சொல்லுகிறார். நாமும் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கலாம், வாருங்கள். Yes, amen. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. Come on everybody, ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டி சேர்த்து சொல்லுவோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Glorify your master. ரோமர் 12:1 சொல்கிறது, உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக பலிபீடத்தின் மேல் செலுத்துவதே புத்தியுள்ள ஆராதனை. ஆம், புத்தியுள்ள ஆராதனையை செய்ய நாம் ஆயத்தப்படுவோமா? பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. Yes Lord, துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. நன்மை செய்தவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் காணிக்கைகளை கொடுப்பதற்காக அல்ல, விதைப்பதற்காக வந்திருக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற
worship you, Lord. We adore you. We praise you. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீ பெரியவர், நீ நல்லவர். Thank you, Jesus. We love you. We worship you. We adore you. We exalt you. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீ பெரியவர், நீ சிறந்தவர். உம்மை போல ஒரு தேவன் இல்லை. உம்மை போல ஒரு தேவன் எங்களை ஆசீர்வதிக்க இல்லவே இல்லை. அப்பா, உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கே சொந்தம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பாத்திரர். Who else is worthy to receive all the praise, all the glory and all the honor? You deserve it, my master. எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் ராஜா. ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளுவீராக. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்க மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீ, புது இருதயம் தந்து விட்டீ. எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டீ. எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ. எங்கள் ஆயுள் உள்ளவரை
இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ.
ഒരു വാക്കുമതി, എനിക്കതു മതിയേ. ഒരു വാക്കുമതി, എനിക്കതു മതിയേ. ക്കകത്തു വരാം, ഞാൻ പോരാത്തവനാണ്. എന്റെ കൂടൊന്നിരിപ്പാനും ഞാൻ പോരാത്തവനാണ്. എന്റെ പൂരയ്ക്കകത്തു വരാം, ഞാൻ പോരാത്തവനാണ്. എന്റെ കൂടൊന്നിരിപ്പാനും ഞാൻ പോരാത്തവനാണ്. ഒരു വാക്കുമതി, എനിക്കതു മതിയേ. ഒരു വാക്കുമതി, എനിക്കതു മതിയേ. ഒരു വാക്കുമതി, എനിക്കതു മതിയേ. ഒരു വാക്കുമതി, എനിക്കതു മതിയേ. എന്റെ പൂരയ്ക്കകത്തു വരാൻ ഞാൻ പോരാത്തവനാണ്. എന്റെ കൂടൊന്നിരിപ്പാനും ഞാൻ പോരാത്തവനാണ്. എന്റെ പൂരയ്ക്കകത്തു വരാൻ ഞാൻ പോരാത്തവനാണ്. എന്റെ കൂടൊന്നിരിപ്പാനും ഞാൻ പോരാത്തവനാണ്. അസാധ്യമൊന്നും നിന്നിൽ ഞാൻ കാണുന്നില്ലേ. അധികാരത്തിൽ നിന്നെ പോലാരുമില്ലേ. അസാധ്യമൊന്നും നിന്നിൽ ഞാൻ കാണുന്നില്ലേ. അധികാരത്തിൽ നിന്നെ പോലാരുമില്ലേ. എൻ ജീവിതം മാറും ഒരു വാക്കു നീ പറഞ്ഞാൽ. എൻ നിലവുകളും മാറും ഒരു വാക്കു നീ പറഞ്ഞാൽ. എൻ ജീവിതം മാറും ഒരു വാക്കു നീ പറഞ്ഞാൽ. എൻ നിലവുകളും മാറും ഒരു വാക്കു നീ പറഞ്ഞാൽ. നീ പറഞ്ഞാൽ ദീനം മാറും, നീ പറഞ്ഞാൽ മരണം മാറും. നീ പറഞ്ഞാൽ ദീനം മാറും, നീ പറഞ്ഞാൽ മരണം മാറും. യേശുവേ നീ പറഞ്ഞാൽ മാറാത്തതെന്തുള്ളൂ. യേശുവേ നീ പറഞ്ഞാൽ മാറാത്തതെന്തുള്ളൂ. ഒരു വാക്കുമതി, എനിക്കതു മതിയേ. ഒരു വാക്കുമതി, എനിക്കതു മതിയേ. ഒരു വാക്കുമതി, എനിക്കതു മതിയേ. ഒരു വാക്കുമതി, എനിക്കതു മതിയേ. എന്റെ പൂരയ്ക്കകത്തു വരാൻ ഞാൻ പോരാത്തവനാണ്. എന്റെ കൂടൊന്നിരിപ്പാനും ഞാൻ പോരാത്തവനാണ്. എന്റെ പൂരയ്ക്കകത്തു വരാൻ ഞാൻ പോരാത്തവനാണ്. എന്റെ കൂടൊന്നിരിപ്പാനും ഞാൻ പോരാത്തവനാണ്. എനിക്ക് പുകഴാനാരും ഈ ഭൂമിയിലില്ലേ. യേശുവിനെ പോൽ ശ്രേഷ്ഠൻ വേറാരുമില്ലേ. എനിക്ക് പുകഴാനാരും ഈ ഭൂമിയിലില്ലേ. യേശുവിനെ പോൽ ശ്രേഷ്ഠൻ വേറാരുമില്ലേ.
നിരാശകൾ മാറും. ഒരു വാക്കു നീ പറഞ്ഞാൽ എൻ പിഴവുകളും മാറും. ഒരു വാക്കു നീ പറഞ്ഞാൽ എൻ നിരാശകൾ മാറും. ഒരു വാക്കു നീ പറഞ്ഞാൽ എൻ പിഴവുകളും മാറും. ഒരു വാക്കു നീ പറഞ്ഞാൽ നീ പറഞ്ഞാൽ പാപം മാറും. നീ പറഞ്ഞാൽ ശാപം മാറും. നീ പറഞ്ഞാൽ പാപം മാറും. നീ പറഞ്ഞാൽ ശാപം മാറും. യേശുവേ നീ പറഞ്ഞാൽ മാറാത്തതെന്നുള്ളൂ. യേശുവേ നീ പറഞ്ഞാൽ മാറാത്തതെന്നുള്ളൂ. ഒരു വാക്കുമതി എനിക്കതു മതിയേ. ഒരു വാക്കുമതി എനിക്കതു മതിയേ. ഒരു വാക്കുമതി എനിക്കതു മതിയേ. ഒരു വാക്കുമതി എനിക്കതു മതിയേ. എന്റെ പൂരയ്ക്കകത്തു വരാൻ ഞാൻ പോരാത്തവനാണ്. എന്റെ കൂടൊന്നിരിപ്പാനും ഞാൻ പോരാത്തവനാണ്. എന്റെ പൂരയ്ക്കകത്തു വരാൻ ഞാൻ പോരാത്തവനാണ്. എന്റെ കൂടൊന്നിരിപ്പാനും ഞാൻ പോരാത്തവനാണ്. ഒരു വാക്കുമതി എനിക്കതു മതിയേ. 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 എനിക്കതു മതിയേ. സകലത്തെയും സൃഷ്ടി ചെയ്തവനെ, സകലത്തിനും പരിപാലകനെ. സകലത്തെയും സൃഷ്ടി ചെയ്തവനെ, സകലത്തിനും പരിപാലകനെ. സകലരിലും പരമോന്നതനെ, സർവശക്തനും സർവജ്ഞാനിയും നീ. സകലരിലും പരമോന്നതനെ, സർവശക്തനും സർവജ്ഞാനിയും. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ സ്തുതി പാടി വൻകൃപയെ എന്നു മോദിടും ഞാൻ. വൻകൃപയെ
கருணையும் தயையும் உள்ளவனே மனசலியும் மகா பிரபுவே கருணையும் தயையும் உள்ளவனே மனசலியும் மகா பிரபுவே வாத்சல்யத்தோடென்னை சேர்த்தவனே பாரத ஸ்நேகம் பகர்ந்தவனே பாரத ஸ்நேகம் பகர் அல்லேலூயா
சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பத விசுவாசம் என்னில் உண்டு. ராஜாதி ராஜாதி ராஜாவின் கர்த்தாதி கர்த்தர் என் நேசர் என்றுள்ளே. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பத விசுவாசம் என்னில் உண்டு. அதுகொண்டே உம்மை ஆராதிப்போம், அனுபவிப்போம், திரு நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம், கால்கள் இடறியே பள்ளத்தில் விழுந்தேனே, தூக்கி எடுத்தீரையா. உலகமே வருகையில் பக்கத்தில் நின்றேனே, தாங்கிக் கொண்டீரையா. கால்கள் இடறியே பள்ளத்தில் விழுந்தேனே, தூக்கி எடுத்தீரையா. உலகமே வருகையில் பக்கத்தில் நின்றேனே, தூக்கி கொண்டீரையா. பள்ளப்பட்டக்கல்ல இருந்த என்னை உலகு தலக்கல்லாய் மாற்றி விட்டீர். பள்ளப்பட்டக்கல்லாய் உலகு தலக்கல்லாய் மாற்றி விட்டீர். உம்மை ஆராதிப்போம். இருப்பிடங்களை விட்டு எழுந்துச்சுன்னா உயர்த்திடுவே. உம்மை ஆராதிப்போம், அர்ப்பணிப்போம், கர்த்தரின் நாமத்தை. உம்மை ஆராதிப்போம், அர்ப்பணிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம். சமயம் தகரம் 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 பேர். ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் என் நேசத்தின் போதுமே. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பத விசுவாசம் என்னிலும். ராஜாதி ராஜாவும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் என் நேசம் என்னுள்ளே. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பத விசுவாசம் என்னிலும். உம்மை ஆராதிப்போம், அர்ப்பணிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம். ஓ லாமா சந்தா ராஜா. ஓ உம்மை சபரம் பாரந்தே நந்தே ஜூண்டவனம் பாரே ஷாபானரே. உம்மை உம்மை துடியா நகரந்தே நந்தா ராஜாரே சந்தா ராஜாரே ஜால்மாரே. உம்மை ஆராதிப்போம், அர்ப்பணிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை சபரம் தகரம் 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 சகரந்தே. ஊற்றிடுமே வல்லமையே இந்த நாளில். இந்த நாளிலே ஊற்றிடுமே அக்கினியே இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே இந்த நாளில். ஊற்றிடுமே வல்லமை 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 தான். முடிவிரி வல்லமை சிவனா நகதா நகதா நகதே. ஓ அபிஷேகம் அபிஷேகம். ஓ அண்ணல் கொண்டது மக்காக. ஆமே வல்லமை வல்லமை. அல்லேலூயா அல்லேலூயா. இது சைன்யத்தாலே அல்ல, சக்தியாலே. ஓ தெய்வத்தின் ஆத்மா. சர்வே இது. சகலம் பேரம் பேரம் பேரம். ஓ ஷாராவா சூடானத்தாலே. ஓ இது சைன்யத்தாலே. ஓ சக்தியாலே. ஓ சபரம் பேரம். சொல்லுவோமா? அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து அக்கினி மதில் நீரே. ஆமாப்பா. இதே ராஜா இக்கத்தில் வெளிச்சம் நீரே, என் இருளின் வெளிச்சம் நீரே.
இப்ப நாம் சேருவதற்கு ஆண்டவர் வகுத்த சத்திய வசனங்களின்படி நாம் நம்மை மாற்றிக்கொள்ள, நம்மை மன்னிக்கும் கர்த்தருக்கு திரும்ப நமக்கு ஒரு வாய்ப்பாக அமைகின்ற நாள்தான் ஆண்டுதோறும் நாம் அனுசரித்து வருகின்ற நல்ல வெள்ளி. அந்த நல்ல வெள்ளிக்கு முன்பதாக இந்த குறுக்கோளை ஞாயிறு என்பது ஆண்டவருடைய சமூகத்துல நாம் இருதயத்தை ஒப்புரவாக்கி நாம் அதற்கான முன் ஆயத்தத்தை நாம் செய்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த நிகழ்ச்சியை நான் உணர்கின்றேன். ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இந்த நாளிலே நாம் கடந்து சென்ற அந்த ஒரு வார்த்தை விஷயத்திலே நம்ம பேசணும் அப்படின்னா இந்த நாளில் ஒரு இந்த கூட்டத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து போகிறப்போ நம்ம கூட இயேசுவானவர் வருவார், தூதர்கள் முன்னும் பின்னுமாக வருவாங்க அப்படின்னு சொன்னாரு. முதலாவது கர்த்தர் மகிமைப்படுத்தணுன்ற ஒரு விஷயத்தை பார்த்தா நம்மளோட கூட இத்தனை பேரும் வந்துட்டு இருந்தது பெரிய அதிசயம். என்ன அப்படின்னா நாம எல்லாம் போயிட்டு இருக்கிறப்போ நம்மளோட ஏஞ்சலும் இயேசுவானவர் வந்தப்போ சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு அது ஒரு பாக்கியத்தை கொடுத்தது. நம்ம வசனத்தை வந்து ஈடுபடா சொல்றோமோ இல்ல வேற விதத்தை நம்ம சொல்ல நம்ம ட்ரை பண்றோமோ இல்ல முடியாம போதோ தெரியல. இந்த ஒரு ப்ரோக்ராம்ல வந்து நிறைய காரியங்கள், நிறைய விஷயங்கள், நிறைய பேருக்கு ஆவியானவர் உணர்ந்து தெரியப்பட்டுட்டாரு. ஆத்மாக்களை கொண்டு வந்து சேர்த்து ஆண்டவர் மகிமையான நேரத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு. அதுக்காக நன்றி சொல்கிறேன். நீங்களாம் அந்த ஊழியம் கிடைக்கிறதுக்கு இங்கே நல்ல கிருபை இருக்க போய் அந்த இடத்துல இருக்க முடியுது. அது நீங்கள் எப்படி உணர்ந்தீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் சில ஊழியங்கள் நானும் இருந்திருக்கேன். இருக்கிறவங்க எல்லாருங்களையும் பார்த்துருப்பீங்க. நான் இருந்தது என்னோட அனுபவத்தை சொல்கிறேன். அநேக காரியங்களில் நாங்கள் ஒரு சில ஊழியங்களுக்கு போயிருக்கோம். ஆனால் இப்படி ஒரு ஊர்வலம் நடத்த முடியாது. ஊர்வலம் கண்டிப்பாக நடத்த முடியாது. ஒவ்வொரு ஏரியாவில் என்னென்ன காரியங்கள் இருக்குங்கிறத அந்த ஆவிக்குரிய கண்களில் அந்த தகவலுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஏரியாவில் போகும்போது ஒரு சில காரியங்கள் வந்து வெளிப்படுது. ஆனால் யார் யார் கண்ணுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினாருங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் வழி நடுவே இருக்கிற ஒவ்வொரு காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது இந்த போராட்டங்கள் மத்தியில் ஆண்டவர் நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கும் போது எனக்கு ஆண்டவருக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறாங்கிறது எனக்கு என்ன முடியல. ஆனால் இந்த இடத்துலையும் கர்த்தர் நம்ம டாக்டருக்கு பயன்படுத்தாருன்னா கர்த்தரோட திரும்ப அவருடைய பேர் நான் பார்த்துக்கிறேன். அப்பா அம்மாசை பேர் சிஸ்டர் சொன்ன மாதிரி அம்மாசை பேர் ஆரம்பிச்சதுனால சில இடத்துலலாம் அம்மாசை பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த குருத்தோடு ஆக்சுவலி நிறைய சர்ச்சு சேர முடியாது சேரல. ஆனால் இன்னைக்கு ஆரம்பிச்ச நம்ம இந்த கூட்டம் நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு நிறைய சபை நம்ம கூட சேரும். ஆண்டவரே பார்க்குற ஒவ்வொரு ஜனங்களும் ரட்சிக்கப்பட ஆண்டவர், ஒவ்வொருக்கும் அவங்க எழுப்பது ஒரு ஆண்டவரே தண்ணி அடிக்கிற பீடி சிகரெட் கஞ்சா இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்கள் கத்தர் போடணும். ரொம்ப சந்தோஷமா இருக்குமானே ஏசப்பா எனக்குள்ள ஒரு 70 நன்மை கொடுத்திருக்கிறாரு. இதே போல் அருகில் போகிற ஒவ்வொரு ஆத்மாவில் கர்த்தர் தொடரணும். 1:15 சொன்னது போல நான் பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்தில் வந்தேன் என்று சொன்னாங்க. ஒவ்வொரு பாவிகளையும் கர்த்தர் தொடரணும். வாழ்க்கை தொடரணும். பாவத்துக்கு ஒவ்வொரு வாழ்க்கையும் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் நீங்க சாட்சியப்பட்டு தேவனுக்கு பாராட்டப்படுங்க. சொல்லும் போது என்ன கொஞ்சம் திங்கும் அதிகமாக என்ன சும்மா மார்னிங்லேருந்து 1 o'clock கூட பண்ணுறாரு. அவ்வளோ மணி மட்டும் என்ன பண்ண மற்றவங்க மனசுக்குள்ள வந்துக்கிறாரு. ஷேர் பண்ணல, நாங்கள் நமக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோ நேரம் ஜென்ஸ் இருக்காங்களோ, லேடிஸ் இருக்காங்களோ, கிட்ஸ் இருக்காங்களோ, சன்ரைஸ் இருக்கு, சம்மர் டைமும் எப்படி அவங்க நான் கொஞ்சம் டைம் கேல்குலேட் பண்ணேன். சசி கூட நான் டைம் ஷேர் பண்ணேன். பட் காட் இஸ் கிரேட். நம்ம இது ஆண்டவர் செய்த கிருபை. நீங்களும் நாங்களும் அல்ல, என்னுடைய சுத்த கிருபை. இல்லையா ஐயா மனசுல பேசி இத்தனை வருஷத்துல இப்படிப்பட்ட ஒரு மிராக்கள் நம்ம பார்க்கல. எவ்வளோ மிராக்கள் பார்த்துருக்கீங்க. வயசானவங்க, சிறு பிள்ளைங்க ரொம்ப கியூட்டா, எந்த ஒரு சண்டை இல்லாம, எந்த ஒரு பிரச்சனை இல்லாம சமாதானமா
தேவ ஆவியானவர் நம்மோடு இருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! உண்மையாகவே தேவன் நம்மோடு இருந்தார். தேவ தூதர்கள் நம்மோடு இருந்தார். இதை நாம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? உண்மையாகவே இந்த அனுபவம் ரொம்ப 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 அதிசயமானது. காத்திருப்பதை கொடுக்கக்கூடிய தேவாதி தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய ரத்தம் உங்கள் எங்கும் பாய்வதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் அவருடைய சரீரத்தினுடைய அந்த மாம்ச துன்பு போல உங்கள் சரீரங்களிலே இறங்கட்டும், சுதந்திரனை அடைந்து பரப்பி விசேஷித்த ஆசீர்வாதங்களை காண்பி தேவனுடைய மகிமை என்னது, தேவாவி என்னது என்றும் அறிவித்து பரிசுத்தாவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இது ஒரு நல்ல சமயம். இந்த சமயத்தை தேவன் நமக்கு வாய்க்க செய்தபடியார் இந்த தேவனை கோடி கோடி விடுதலையின் ராஜாவை கோடி கோடி மகிமையின் தெய்வத்தை அவருடைய பொறுப்பாளர்கள் எல்லா காரியங்களும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, இந்த 21வது நாள் உபவாசத்தை வெற்றிகரமாய் முடிக்கிறோம். எங்களுக்கு இடம் விஸ்தாரம் அடைய முடியலை. எங்களுக்கு எல்லையை பெரிதாக்கி அந்த இடத்தை கத்தர் வாங்கி தருமையாக கத்தரை நோக்கி இந்த வார்த்தை இடத்திலே அவரை நோக்கி விண்ணப்பம் செய்வோம். பரலோகத்துக்கு அந்த விண்ணப்பத்தை அனுப்பி மகிமை தேவ பிள்ளைகள் இந்த நாளில் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றீர்கள். சாந்தி, சந்தோஷ, சமாதானத்தை பெற்று உங்கள் கையின் பிரயாசத்தையும் உங்களுடைய எல்லா காரியங்களையும் பக்தி, வைராக்கியம், ஜெப ஆவி, கிருபை, கர்த்தருடைய ராஜ்யத்தை பரலோக ராஜ்யத்துக்கு இத்தனை பேரும் போவோம். ராஜ்யத்துக்கு நாம் போவோம். எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது, எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. ராஜாதி ராஜனுடைய ஊழியத்தை நாம் கட்டி எழுதும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவனே உடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்க ஆசீர்வதியும்.